முருகனை பற்றி சொல்லணும். ஏனென்றால் ஞானத்தை பரிபூர்ணமாக அடைஞ்சவர்கள் எல்லாரும் கடைசியில் சரணாகதி பண்ணின ஒரு தெய்வம் ஸ்கந்தன், முருகன். முருகன்ட்ட வராத ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது எல்லாருடைய சரித்திரத்திலையும் தெரியறது. சிருங்கேரி பெரிவாள சந்திரசேகர பாரதி சுவாமிகள்னு ஒரு சுவாமிகள் வெளியிலேயே வராமல் உள்ளுக்குள்ளாரையே இருந்தார். நரசிம்ம பாரதிய வெளியிலேயே உள்ளுக்குள்ளாரையே இருந்தார். ஒரு நாளைக்கு வெளியில கிளம்பினார். எல்லாரும் கேட்டா எங்க போறீர்கள் அப்படின்னு. இல்ல, நமக்கெல்லாம் மூல குரு ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாள். ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாளுக்கு சிரமம் வந்தபோது அந்த சிரமத்தை போக்கினவன் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். அதனால எனக்கு திருச்செந்தூர் போய் அந்த முருகனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்காக நேர திருச்செந்தூர் போறேன்னு அங்கேருந்து கிளம்பின நரசிம்ம பாரதி சுவாமிகள் நேர திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசனம் பண்ணினார். திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி சிருங்கேரிக்குள்ளார போயிட்டார். இனிமே எங்கேயும் போறதில்லை, இந்த தீர்த்தம், இந்த துங்கபத்ரை, இந்த சாரதை, இந்த சன்னிவேஷம் இது போறோம், இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். உடனே 10 வருஷம் கழிச்சு திரும்பி வெளியில வரார். உடனே பக்தாலாம் கேட்டா திருச்செந்தூர் போறேளா? ஏன்னா ஏற்கனவே திருச்செந்தூர் போயிருக்காரோ இல்லையா. அவர் சொன்னார், நம்ம ஆதிசங்கரர் பிறந்த பூமியா இருக்கக்கூடிய காலடியை இன்னும் நான் பார்க்கல, அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால காலடி க்ஷேத்திரத்துக்கு போனோம்னு காலடி க்ஷேத்திரத்துக்கு வந்தார். வேற ஒரு ஊருக்கு போக மாட்டேன்னு விட்டார். அதுக்கப்புறம் எதுக்கு சொல்ல வந்தேன், அப்பேற்பட்ட இயற்கையில அதிசயமான ஒரு க்ஷேத்திரம் திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய க்ஷேத்திரம்.